நான் என்னைக்கு சொன்னேன் எனக்கு ஒரு குழந்தை குட்டி எல்லாம் வேணும், கல்யாணம் வேணும்னு. உங்களுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணி 2 குழந்தை நான் தாரேன் அப்படின்றத மறைமுகமா சொல்றேன். அக்கா நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அக்கா மாதிரி தெரியல. அவுத்துக்க வேண்டியது டான்ஸ் ஸ்டெப். இது இந்த மாதிரி அடிக்கிறது எனக்கு இயல்பாவே வரும். இவங்க தான் எப்படி கட்டி பிடின்னு சொல்லி கொடுத்தாங்க, அதனால நல்லா கட்டி பிடிச்சிட்டேன். நல்லா நீட்டா இருந்துச்சு. டேய் கமான் பாப் வாழறா வைத்திருச்சதெல்லாம் இல்லை, பட் நல்லா இருக்க மாட்டான்டா. டேய் ஏன் லாஸ்ட் பாயிண்ட் தான் நல்ல நீட்டாக இருந்து. டேய் குமாப்பட்டி குத்து வாங்கின பட்டி. இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக வந்த ஃபன்னான மீம், அந்த மீம்ஸுக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து ஃபன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரகலையாக தான் இருக்கும். ரகலைகள் ஆரம்பம். நீங்கள் வந்து புதுசாக அந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் அலப்பற கேங்கில் வந்து ஐக்கியமாயிடுங்க. அது எப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுங்க. அப்போ தான் ஷார்ட்ஸ் வந்தாலும் சரி, ஃபுல் வீடியோ வந்தாலும் சரி, உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வெல்கம் பேக் டு த ஷோ அலப்பற கிளப்புறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இசைக்கலைஞன்னா அவன் தண்ணி அடிப்பான், அவன் வந்து ட்ரக்ஸ் அடிப்பான், அவன் பொண்ணுங்களோட சுற்றிட்டு இருப்பான். இளையராஜா சார் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தேன். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சாமியார் மாதிரி உட்காந்துட்டு தண்ணி அடிக்க மாட்டாரு, தம் அடிக்க மாட்டாரு, அப்புறம் வேற கெட்ட படம் கிடையாது. மியூசிக், அந்த மியூசிக்னால அந்த ரெஸ்பெக்ட். இருங் பாய் கிட்ட கேட்டோம், சாமி சாரி என்ன சொல்லி முடிஞ்சது. சுவாமி சுவாமின்னு முடிச்சுட்டாப்ல. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இன்னசென்ட் இசை புயல் ஏஆர் ரஹ்மான். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. டேக் தட் ஃப்ரெண்ட். என்ன சேர் இது சவுண்டே ஆக்வர்டா இருக்குல. நான் ஒரு கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ஆஹா டவுட் வந்துச்சு தலைவனுக்கு. சேர் சவுண்டா? பாத்ரூம்ல இருந்து ஓகே மறைக்கிறேனா அதே நினைப்பேன்னு டர்ரு டர்ரு. சாப்பிட கூட யோசிப்பேன். என்னடா கண்டென்ட் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்னு. கமெண்ட் வேற லெவல் ப்ரோ. டேய் ஒரு தடவை தாண்டா விட்டா நீ ஏன்டா அதையே நினச்சி இப்படி இனி ஒவ்வொரு வாட்டியும் அதே இடப்பு தாண்டா வரும். சாங்கா இல்லை ஏண்டி விட்டு போனவோ அல்டிமேட். டே ரியல் மெய்யழகன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி வாழ்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி. இப்ப நான் வந்து உங்களை அடிக்க வரேன், கொல்ல வரேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களை காப்பாத்திக்கணும், என்ன பண்ணுவீங்க? திருப்பி எடுப்பேன். நான் உங்களை கொல்ல வரேன்னு என்ன பண்ணுவீங்க? அந்த பக்கத்துல குத்து வழக்கு எடுத்து குத்துவீங்க. அதுக்கு முன்னாடி நடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கா? இப்ப இதையும் தூக்குறீங்க? தூக்கலையா? வேர்க்குது, கசகசன்னு உள்ள இருக்குதா நமக்கு? உள்ள இருக்குது கமெண்ட். டேய் அவர் ஒரு கட்சியோட தலைவரடா, அவரை வச்சு என்னடா பண்ணுறீங்க? அவரை என்டர்டைன்மெண்ட் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கடா நீங்கள். டைனமிக் டியோ, 2 people காம்பினேஷன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வம்பழகன் டைட்டிலே அப்போ இதாக வைக்கணும். மெய்யழகன் வம்பழகன். உண்மையாகவே இவர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரா இல்லை வந்து ட்ரோல் பண்ணுறாரு? சிரிப்பு அடக்க முடியுதா சாமி? இந்த காம்போ செம்மையா. லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் ஃபோன் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம நிறைய பேசிருப்போம். லவ் பண்ண ஸ்டார்டிங் 2 பேருக்கு காலையில இருந்து 4-5 வாட்டி ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே 5-5 வாட்டி பேசியாச்சு. திருப்பி அங்க இருந்து பேசுறது அவங்க கிட்ட. உங்க பதில் சொல்லுங்க. லவ் மேரேஜ் பெட்டரா? மேரேஜ் வேண்டாம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. முடிச்சு விட்டீங்க போங்க. ஐயோ நல்ல ஒரு இன்டர்வியூ போட்டு 2த்தையும் இங்கே முடிச்சு விட்டு அனுப்பிச்சிட்டான். அவசரப்பட்டுட்டு குமார். நான் குமார் அவசரப்பட்டிய. வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள சார், கொஞ்சம் என்ன பார்த்து வணக்கம் சொல்லுங்க. எதுக்கு பார்க்கணும்? நான் பார்க்கவே மாட்டேன் உங்கள்கிட்ட. விவசாயம் பண்றது இதுதான் எங்களுடைய தொழில். நாயுடுனா விவசாயம் பண்றவங்க. ஆமா, நீங்க விவசாயம் பண்ணல, எதுக்கு போடுறீங்க? நான் தான் சொல்றேன், நாயுடுனா விவசாயம் மட்டும் கிடையாது, நாடாளுற பரம்பரை. நாடையும் ஆளல, நாட்டையும் நீங்க ஆளல. உனக்கு என்ன கஷ்டம்? என்ன நாயுடுனா ஒரு தொழிலை குறிக்கும் சொல்லிட்டீங்க. விவசாயம் இப்ப நீங்க விவசாயம் பண்ணல, இனிமே நாயுடு என்ற பேரை பயன்படுத்த கூடாது. பாரு, அது நீ சொல்லக்கூடாது. நீங்க யாரு சொல்றதுக்கு? How are you? I am fine.
ஐம் ஃபைன். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருப்போம், எவனாச்சு கேங்கில் டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆச்சு அதை பிடிச்சிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது கண்டென்ட் இது. கரெக்டாக அதனால் கேட்குறான், எதுக்கு இந்த ஷோர் நேம்? ஜாதி ஒழிச்சிட்டோம் வாடுங்க, பின் இவனுங்களே பெயர் பின்னாடி போட்டுப்பாங்க, வாங்க உடைந்து போட மாட்டேன். சந்தானங்க அப்படி வருது, வாயா உடஞ்ச மாட்டேன். என்னடா மேனே வேலை கிளம்பிட்டியா? ஆமா, நீ இன்னும் ஊர் போறக்க போலையா? மீ பீஸ்ஃபுல்லி லிசனிங் டு த சாங். என்னடா டான்ஸ் இது? இந்த பாட்டு கேட்டாலே இது ஞாபகம் தான் வருது. இப்படியே போனால் குரங்கா மாறிடுவோம் சார். கரெக்டு தான். ஒரு நாள் எல்லாம் குரங்கா மாறி சுற்றி இருப்பாங்க போல். ஜென்சிக்கு அப்புறம் ஜென் குரங்குன்னு ஆகிடும் போல். இப்போ ஷீ இன் ஃபர்ஸ்ட் நைட் டே என்னமாது பேசுதா மீ ரிப்ளை. பேசுங்கய்யா. அதெல்லாம் சும்மா பேச முடியாது, போட்டு தான் பேசணும். அதெல்லாம் போட்டு தான் பேசணும். அதுக்கு என்ன சரக்கியா? போடணும், ஒன்றை போடணும், போட்டு பேசணும். என்ன போடுறீங்களா? அவ்வளோதாங்க விஷயம். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இப்போ நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நாங்க இப்போ லவ் மேரேஜ். லவ் அண்ட் அரேஞ்ச். அப்ப லவ் மேரேஜ் பெட்டர் இல்லன்னு சொல்ல வரீங்களா? மேரேஜே பெட்டர் இல்லன்னு தான் சொல்ல வரேன். அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த பையனுக்கு பயம். சோலி முடிச்சு. அவருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், அதுதான் பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்ப பாரு சுத்திட்டே இருக்கணும், லவ் பண்ண மட்டும் டைமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்துட்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. இருந்தா என் கூட இரு. அதாவது பைக் ஏதோ அதனால ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஸ்டார்டிங்ல பார்த்து பேசுவோம். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பைக் தான் கண்டாதீங்க பண்றது. அந்த மாதிரி மேரேஜ் ஆயிட்டா அவங்க ரூல்ஸ் போடுறாங்க. உண்மைதான். அந்த மீம் கண்டென்ட்லாம் வர்றதெல்லாம் எப்போ வருவீங்க? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எப்போ வரீங்க? எப்போ வர்றீங்க? லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. அப்போ இவளை விட்டுட்டு உன் ஃப்ரெண்டை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம்லாம், எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது. ஆனால் இந்த பொண்ணு சைடுன்னு பார்க்கணும். நான் கிரிக்கெட் விளையாட போவேன், வரும், அவ்வளோதான். நித்துவேல பாட்டு அதுக்குள்ளே உட்கார்றாரு. நல்லா காவட்டி பொழந்துன்னு இருந்தார். சேட்டா பயங்கரம், லேடிஸ் பயங்கரம். ஜிபேவா? வென் யூ பே த ஷாப்கீப்பர் அண்ட் ஜிபே பட் ஆகாத வரையும் ஆச்சரியம். டக்குன்னு அப்படியே பார்ப்போம். ஆனா அப்படி சொல்லிட்டு வரும். அதுதான் அது. வாழ்த்துக்கள். அவர் கடகர் வாழ்த்துக்கள். பேமெண்ட் ஃபெயில்டு நினச்சா வெறுப்பாக. முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஜிபேல அந்த மாதிரிலாம் அந்த இப்போ ஓரளவுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. முன்னாடி நார்மலாக சர்வர் ஆகிடும், லோட் ஆகும். இப்போ 13-14 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2040 ஒரு நாள் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன். நான் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் வந்து சாயாபிக் என்னோட ஹார்ட் எஸ்கே வின் பண்ணா நான் வின் பண்ண மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். ஓ பிகே பிரதீப், சாரி பிஆர் பிரதீப் ரங்கநாதன் பாசிபிலிட்டி கமெண்ட். இதே நான் எதிர்பார்த்தேன். ஐயோ, அப்போ சிஎம் எஸ்கேவா? இயர் 2050 சூப்பர் இல்லை, ஜூப்பர் ஸ்டார் எஸ்கே அபவுட் இசை அரக்கன் அனிருத். நடிப்பு அரக்கன் மாதிரி இசை அரக்கன். அந்த காலத்தில் சாமி சரக்கை போட்டுட்டு ஆண்ட்ரியா மாமி கூட போட்டு ஆட்டம் இருக்கு. ஓ மை காட். அனிருத் பாட்டில் சரக்கு அடிச்சுட்டு இமான் ஒய்ஃபோட ஆடு. டேய் இவன் யாரா? பெரிய பாம். டேய் கரெக்ட். என்ன கேட்கும்போது ஒன்று அதே மாதிரி கேட்குது. இப்போ பெரியம்மா. ஆமாம் தெரியும்பா. எப்பட்றா இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? பெரிய பாம். இதோட பேச்சு நேத்து அதிகாரி கேட்டு போயினே
ஆனால் உண்மையாக அந்த பாட்டு வந்தது எல்லாருமே மீம்ஸில் போட்டு பொழந்துட்டு இருந்தானுங்க. இது மாதிரி என்னடா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன்னு பொழந்தானுங்க. எண்ணி ஒரு 3-4 நாளில் அந்த அளவுக்கு ஒரு பிஆர் டீம் ஒர்க் பண்ணி அந்த டக்குன்னு ஒரு அன்லிஸ்டடு சாங் வந்து விட்டு அப்படியே வந்து எல்லாருமே ஸ்டேட்டஸ் போட வச்சு பயங்கரமாக ரீல்ஸ் போட வச்சு அப்படியே அது ஆஃப் பண்ணானுங்க. இந்த பையனுக்கு சாய் அபியங்கருக்கு பயங்கரமாக பிஆர் வேலை பார்க்குறானுங்க. அதாவது உண்மையாக பாட்டெலாம் சூப்பர், நல்ல ஒரு டேலண்ட், செம்மையாக பாட்டெலாம் இருக்கும். நான் ரெகுலராக டெய்லியும் ஒர்க் கிளம்புறதுக்கு முன்னாடி ரெகுலராக உங்களோட சாங்ஸ்லாம் எனக்கு ப்ளேலிஸ்ட்லேயே ப்ளே ஆகும் யூடியூப்பில். ஆனால் இந்த இது வந்து ரொம்ப திணிக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு. நம்ம ப்ரொமோஷன் பண்ணி மீம் பேஜுக்கெலாம் காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணி திணிக்கிற மாதிரியே இருந்தது. இதுதான் வந்து இந்த நெப்போட்டிசம்னு சொல்கிறாங்க. டேலண்ட் இருக்குதான், அதுக்குன்னு ரொம்ப திணிக்கக்கூடாது. அதுவாக விட்டாலே அதுவாக எல்லாருக்கும் ரீச் ஆகிடும். அதிகாதிங்க சொல்கிற கேட்டு போயிட்டே இருக்கும். ஃபைனலி சம்மொன் டசன்ட் மில்க் திஸ் சாங். கரெக்ட், ரொம்ப மில்க் பண்ணாதீங்க, உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு. எங்கள் வீர வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம். 90s கிட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து டிஷர்ட் இல்லாத ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் காக்கி ஃபேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு போட்டுப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக அயன் வந்து கீழே ஒரு பெட்ஷீட் போட்டு, முன்னாடி நார்மல் அயன் பாக்ஸ் இப்போ ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரிலாம் அது என்ன பண்ணுவோம், கரெக்டாக அந்த மாதிரி கரெக்டாக சட்டையை மடிச்சுட்டு கரெக்டாக அயன் பண்ணி அது பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த பாக்கெட் இருக்கும்ல, ஸ்கூல் பாக்கெட், அதில் வந்து பார்த்திங்கன்னா இது பட்டர்ஃப்ளை, அப்புறம் வந்து ஹார்ட்டு, அப்புறம் வேறு ஏதாவது பூ டிசைன் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒட்டி அந்த ஃபேண்ட் எங்கேயாவது கீழே வந்து முட்டியில் ஓட்டையாச்சுன்னா அந்த பட்டர்ஃப்ளை அந்த ஸ்டிக்கர் வாங்கி வந்து அது வந்து ஆக்சுவலாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அது சைன் பண்ணாமல் ஒட்டிக்கும். அப்போ அதெல்லாம் வந்து ஒரு இது. அப்புறம் அந்த பின்னாடி ஜிப் வச்ச பெல்ட்ஸ் பண்ணிட்டு நான் பின்னாடி கீழே வந்து கீழே தரையில் தெரிஞ்சு மடித்து தைச்சிருப்பாங்களே ஃபேண்ட்டு, அது வந்து கிழியாமல் இருக்கிறதுக்கு ஜிப் வச்சு பெல்ட்ஸ் பண்ணிட்டு வச்சிருப்போம். அதெல்லாம் ஒரு இது. நிறைய பேர் இந்த ஜாக்கெட் மாதிரி டைட்டாக சட்டை போட்டுன்னு இருப்பாங்க. நான் ரொம்ப போட மாட்டேன், ஓரளவுக்கு மீடியமாக ஆஃப் ஹேண்ட் அப்படி போட்டுருவோம். இந்த மாதிரி அயன் பண்ணி போட்டுட்டு போய் பிடி சார்கிட்ட அடி வாங்குவோம். ஒரு காலம். அப்போ டிஷர்ட்டில் டைமண்ட் போட்டோம். ஆனால் இப்போ புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதுதான் நான் இந்த டைமண்டு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நான் ஸ்கூல் படிக்கும்போது இது போல் அயன் பண்ணி கெத்து காட்டியிருக்கேன். 96 ஃபேமஸ் டிசைன் ஸ்கூல் டேஸ். நான்லாம் இப்போ கூட ஆஃபீஸுக்கு போட்டுட்டு போகிறேன். ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி பண்ணிட்டு தான் போவேன். This is okay, but I like that. ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வந்து பார்ப்பீங்க. அது எதனால் அப்படின்னா யூடியூப் வந்து ஷார்ட்ஸ் தான் வந்து ஃபுல்லாக ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக ரீசெண்டாக தான் ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். அதுலேயே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 lakhs மேலே வந்து போகுது. ஃபுல் வீடியோ கூட இது வரைக்கும் நம்ம சேனலில் அவ்வளோ போல் 1.5 லட்சம் கிட்ட தான் அப்படியே போச்சு ஒரு வீடியோ. ஆனால் இப்போ ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வியூஸ் வந்து போகுது. ஸோ இதுலேருந்தே வந்து யூடியூப் வந்து ஷார்ட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு தெரியுது. அதனால தான் வந்து ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபுல் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவேன். ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸும் போட்டு சப்ஸ்கிரைப் வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோவும் ரெகுலராக வந்து போட ஆரம்பிச்சலாம். ஏன்னா எனக்கு என்னென்னா வந்து இப்போ யூடியூப் வந்து ஷார்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால எல்லாருமே இந்த ஸ்வைப் பண்ணி அந்த மைண்ட் செட்லேயே இருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்க ஃபுல் வீடியோவும் பார்க்குற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம மாற்றணும். அதுக்காக தான் வந்து ஷார்ட்ஸ் வந்து ஒரு சைடு போட்டுருக்கேன். ஸோ அது ஒரு சைடு ரீச் ஆகும்போது நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து வரும். ஸோ அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு சில அலப்பற கேங் நண்பர்கள் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி இன்ட்ரோ போடலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. ஸோ சும்மா தான் போட்டு பார்த்தேன் என்ன மாதிரி வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000லேருந்து 5000 6000 அப்படி போயிடுது. ஆனால் அவ்வளோ பேர் பார்க்குறீங்க, ஒரு 5000 பேர் பார்க்குறது ஒரு 10%, ஒரு 500 பேராச்சும் ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறோம். இப்போ ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு 1 minute தான், ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி எடிட் பண்ணி போட்டோம், அது வியூஸ் பயங்கரமாக போகுது. அதே மாதிரி நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5000 பேர் பார்க்குறீங்க, அதில் வந்து ஒரு 1000 பேர் ஒரு லைக்ஸும் அப்புறம் ஒரு 500 பேர் கமெண்ட், சும்மா ஏதோ ஒன்று உங்களுக்கு தோன்றது அப்படின்னா ஒரு அலப்பற கேங்கோ இல்லை ஒரு ஹார்ட்டோ ஒரு தம்ஸ் அப்போ ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து அது ரெக்கமெண்ட் பண்ணோம் யூடியூப்பு. ஸோ அது மூலிமா வந்து நிறைய பேர் பார்த்தாங்கன்னா தான் தெரியும் நம்ம வந்து எந்த மாதிரி வீடியோ வந்து போடுறோம், மற்றவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம அலப்பற கேங் வந்து கிட்டத்தட்ட 7000 பேருக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு ஹார்ட்டோ தம்ஸ் அப்போ இல்லை அலப்பற கேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கமெண்ட்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பற்றி இந்த மாதிரி இப்படி இருந்தது ஒரு நல்லா இருக்குது, நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரி மீம்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது
உங்களுக்கு தோன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை போய் பாருங்கள். பார்த்துட்டு பக்கத்தில் பெல் பட்டன் வந்து ஆளில் கொடுக்காமல் இருக்கவங்க வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஆளில் வந்து கொடுத்துங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். கலப்பற